தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய நிதி ஆணைய தலைவரிடம் வலியுறுத்தியதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். டெல்லியில் இன்று நிதி ஆணைய தலைவர் என்.கே. சிங்கை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். பிறகு பேசிய ஓபிஎஸ் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீடு அடிப்படையில் நிதி ஒதுக்க கோரியதாகவும் மத்திய அரசு கூறியதாலேயே மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துரைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படுவதால் கூடுதல் நிதி ஒதுக்க வலியுறுத்தப்பட்டதாகவும் அதற்கு நிதி ஆணைய தலைவர் பரிசீலனை செய்வதாக உறுதியளித்திருப்பதாகவும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். வரும் காலங்களில் எங்களுக்கு தொடர்ந்து உரிய நிதியை தர வேண்டும் என்றும் பாப்புலேஷன் அடிப்படையில் அந்த நிதி பங்கீடு தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்ட காரணங்களுக்கு உரிய நிவாரணம் அளித்திட வேண்டும். 1971 பாப்புலேஷனுக்கும் 2011 பாப்புலேஷனுக்கும் நாங்கள் மத்திய அரசு சொன்ன ஜனத்தொகை கட்டுப்படுத்துகின்ற அந்த பாலிசியில் தொடர்ந்து நாங்கள் நல்ல நிலையை எட்டியிருக்கிறோம். இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்த நிலை ஏற்படுகிறது. அதன் காரணமாகவும் தொடர்ந்து எங்களுக்கு நிதிநிலை இழப்பு ஏற்படுகிறது. நிவாரணம் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் எங்களுடைய மாநிலம் தொடர்ந்து தள்ளப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம்.